தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னையும் இங்கு சிறு சாட்சியாக கூட்டிட்டு வந்த இயேசுவுக்காக பிரதான கொடி நன்றியை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு தான் வந்து வெட்னஸ்டே, இன்னைக்கு தான் சாப்பிட்ற மாதிரி வந்தோம். ஆனால் அதுக்குள்ள இந்த 40 நாளும் கடந்து போக ஆண்டவர் கிருபை தந்திருக்காரு. ஒரு நாளும் மிஸ் பண்ணாதபடிக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வந்தாரு. இது என்னுடைய பலன் இல்லை. அதிகாலையில எழுதி அதுவும் கர்த்தருடைய வார்த்தை, இன்னைக்கு யாரை பேச போறாங்க, இன்னைக்கு யாரோட தவறு யாரோட தண்டனை, அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தாகத்தோட ஆவலோட வரக்கூடிய பலனை ஆண்டவர் கொடுத்ததற்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. டியூஸ்டே டே பிஃபோர் அப்போ வந்து எனக்கு நான் நைட் வந்து என்னோட ஸ்கர்ட்டை கழட்டி வச்சுட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணேன், மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்குவேன். நான் எழுந்துக்கிறது 2 இல்லை 3 மணிக்கு எழுந்துருவேன். அப்போது எழுந்து மார்னிங் வந்து பெருக்கும் பொழுது டம்மின்னு ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா ஸ்டட்டோட திருகாணி மட்டும் அந்த மரத்தில் வந்து வந்துச்சு. ஐயோ என்ன அது, நேற்று கழட்டி போட்ட ஸ்டட்டு இப்போ இந்த திருகாணி மட்டும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டில் போய் பார்த்தா ஒரு கம்மலை இல்லை. சரி ஐயோ இது என்ன அது அப்படின்னு நான் வந்து காலையிலேருந்து அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருந்தேன். என்ன வார்த்தைன்னா, நமக்கு ஜனவரி மாதம் கொடுத்த வாக்கு தத்துவம். அது வந்து யோசுவா 3:5, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அதிசயங்களை செய்வார்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இன்னும் தெரியல, அதே தான் வந்துட்டே இருந்தது. அப்புறம் நம்ம டெல்லி சிஸ்டரும் இந்த பரிசுத்தத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம பாஸ்டர் மூலியமாகவும் நம்மளோட லக்கே பரலோக ராஜ்யம். அப்போ இதே தான் திருப்பி திருப்பி சொல்றாங்க. நம்ம எத்தனையோ தவறுகள் செஞ்சிருக்கோம், அது வந்து இனிமே இப்போதே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது காணும். காலையில நான் வர கிளம்பணும். ஐயோ இது என்னடா அது, இன்னைக்கு வரலையே, அப்படியே மூடு அப்செட் ஆக போதே அப்படின்னு நான் பயந்துட்டே இருந்தேன். அப்புறம் நான் அதுக்கெல்லாம் பயப்படாம திரும்பி எனக்கு தெரியாது, நான் போறதுக்குள்ளே எனக்கு கிடைச்சிடணும், இல்லைன்னா நான் உங்ககிட்ட நான் வரமாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டு தேடினா தனியா அந்த அம்மன் மட்டும் இருந்தது. ஸோ நான் உடனே ஒழுங்கா படித்து நான் வந்து காடுக்கு தேங்க்ஸ் பண்ணேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப பெரியத்துல இருக்காரு. அவருக்கு வேற இந்த கஷ்டத்தை கொடுக்குறோமோ என்னவோன்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன். ஆனா ஆண்டவர் பிராணிக்கு மேல சோதிக்க மாட்டாரு. அதனால ஐ லவ் யூ ஜீசஸ். இந்த 2 days ஒவ்வொரு வினாடியும் எனக்கு விசேஷித்த நாழிகையா இருந்தது. அதை மற்றவர்களும் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த 2 days எப்போ வரப்போகுது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கேன். I love you Jesus. Thank you Lord. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் போன வருஷம் இங்கே வரும்போது ஆலயத்துக்கு வந்து 40 நாள் கலந்ததுனால லாஸ்ட் டே போகிறப்ப நினைச்சேன், ஆண்டவரே இந்த நாளெல்லாம் எனக்கு கொடுத்தீங்க, அடுத்த வருஷம் நான் வருமே இன்னும் எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு வழியே சொல்லிட்டே போயிட்டேன். ஆனால் கடந்த நாள் எனக்கு நிறைய போராட்டம், நிறைய வியாதிகள் வந்து என்ன ரொம்ப 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 வேதனையில இருந்தேன். கர்த்தர்கிட்ட நான் சொன்னேன், ஏசப்பா உங்களுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது, நீங்க என்ன நடத்துறீங்க எல்லாம் குறித்து அதே நடத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கர்த்தர் இந்த மறுபடியும் இந்த 40 நாளில் சில நாள் எல்லாம் வராது போயிட்டு காரணம் வந்து என்னுடைய வியாதி. அது வந்து இந்த சுகர் இருக்கிறதுனால ஒரு நாளுக்கு என்னால எழுந்திருக்க முடியாது. எழுந்தாலும் நிற்பேன், அப்படியே ஆட்டம் சிறிய பட்டுருவேன். எசப்பாட்ட நான் மன்னன் வந்து சொல்லுவேன், எசப்பா எனக்கு திடத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, நான் உங்க ஆலயத்துக்கு ஓடி வரணும் சுவாமி, என்னை நீங்க வழி நடத்துங்கப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் நான் பட்டுருவேன். ஆனால் காலையில் எழுந்து என்னுடைய டைம் வந்து 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் என்னுடைய ப்ரேயர் டைம். அப்போ எழுந்து ஆண்டவருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு கர்த்தர் இந்த நாளையும் எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தினா அவருக்கு கோடி கோடி நன்றி. அவருடைய பாடுகளை நினைத்து தான் நம்ம இங்க வந்து தியானிக்கணும். அவர் ஐயா வந்து நம்மளுக்கு தெரியாதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, அதன்படி நடக்கணும். ஆண்டவர்கிட்ட நான் தினமும் வேண்டினேன். கர்த்தருக்கு கோடி கோடி ஆமென். சுமந்த உருவம் சிந்தின
புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவந்தை வா, நம்பியே சுவந்தை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவந்தை வா, நம்பியே சுவந்தை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணாய் நிலையான சந்தோஷ பூவில் கர்த்தாவின் அன்பந்தை வா. காணாய் நிலையான சந்தோஷ பூவில் கர்த்தாவின் அன்பந்தை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவந்தை வா, நம்பியே சுவந்தை வா. நம்பியே சுவந்தை வா, நம்பியே சுவந்தை வா. ஆமென். Praise the Lord. ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி. ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னுமே கேட்டே கர்த்தரை திருப்பலாம். ஆனா ஒரு நாள் இந்த மாதிரி எல்லா நாளையும் நான் வந்ததே இல்லை. என்னமோ எனக்கு ஆண்டவர் வந்து அதிசயமா 40 நாள் ஒரு 2-3 நாளா தவறிப்ப மாதிரி இருக்குது. மற்றபடி நான் எனக்கு உதவி செஞ்சாரு. நான் இந்த மாதிரிலாம் 4 மணி 3 மணிக்கு எழுந்திருப்பேன். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 8 மணி தான் எழுந்திருப்பேன். அதுக்கப்புறம் எழுந்திருக்க மாட்டேன். அதே டைம்ல கர்த்தர் வந்து எனக்கு நான் ரொம்ப முட்டாளாக யோசித்தேன். நான் பிரதர் சொன்னதெல்லாம் நான் வந்து பைபிளில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்கள மாதிரி பரிசுத்தமாக இந்த பூமியில யார் வாழ்வாங்கன்னு நான் ரொம்ப யோசிப்பேன். ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க, அதனாலதான் அவங்கள பைபிளில் போட்டுருந்தேங்க. இன்னைக்கு டெய்லி வந்து கேட்கும்போது அவங்களும் மனுஷனா இருந்து இந்த மாதிரி ஒரு பாவத்தை மீறி இருக்காங்க. நான் இன்னைக்குன்னா ஒரு நாள் என் மகன்கிட்ட சொல்லுவேன், எவ்வளவு பரிசுத்தமா இல்லை இல்லம்மா தாவிராஜா கூட 1000 கல்யாணம் பண்ணாரு இருப்பாங்க. நான் எனக்கு அந்த விசுவாசமே இல்லை இல்லை நல்ல நீதிமான் இருக்காங்க. அதனாலதான் பைபிள்ல இன்னைக்கு இருக்கிறோம். உலகம் அழிஞ்சாலும் எங்க பைபிள்ல போட போறாங்க அப்படிதான் நான் யோசிப்பேன். இப்பதான் தெரியுது மனுஷனுடைய அதான் அந்த பாவத்துல பிறந்தது அது இருக்குன்னு நான் தெரிஞ்சு கொண்டேன். நான் எனக்கு வந்து ஆண்டவர் அப்பப்போ எனக்கு மயக்கம் வரும். கர்த்தர் பெரிய அற்புதமா எனக்கு செஞ்சாரு. கணவர் இருந்து 2 வருஷம் எனக்கு ஆகும்போது எனக்கு ஒரு கஷ்டம் தெரியாது. 15,000 எனக்கு கொண்டாந்து கொடுப்பாரு. எதுவுமே தெரியாத வாடகை என்ன தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாருக்குமே தெரியும். இதுதான் இருந்தேன் நான். எனக்கு இந்த மாதிரி ஒரு இது எனக்கு வந்து 1 மாசம் நான் பேஷண்ட் வேலை செய்வேன். நான் டைப்பர்லாம் மாற்றுறது இது போல என் வேலையே தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சது வேறு இந்த வேலையில 1 மாசம் நான் வேலையில் இருக்கும்போது நான் ஒரு நாள் இப்படி சொன்னது போல பட்டினியாவே நான் இருக்குது எப்படியோ கற்றுக்கிற வரைக்கும் எடுத்துனாரு. எனக்கு வேலை யாராவது சொல்ற வரைக்கும் நான் சோர்ந்தே போக மாட்டேன்னா அந்த எனக்கு வேலை கவர்மெண்ட் கவர்மெண்ட் சந்தோஷமா இருப்பேன். நான் யாராவது கூப்பிடுவாங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்கம்மா வாங்க அப்படியே இது வரைக்கும் நடத்தி வந்தாரு. எனக்கு வாடகை கொடுக்க கூட எனக்கு இருக்க செஞ்சாரு. என் மகனும் என்கிட்ட வர்றது கிடையாது. எப்போ நானும் என் மகளும் போய் நாங்கள் வேலை செஞ்சு எனக்கு தேவையது ஆண்டவர் வந்து நான் அவரை தான் நோக்கி பார்ப்பேன். அதுவும் ஒன்று சொல்கிறேன், நான் தண்ணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவர் வந்து நல்ல சிங்கோட வசதியை அவர் மனகார மாதிரி கத்துறேன். நான் ஐஸ்வரியமா அவருடைய வாழ்க்கை எல்லாம் வச்சுக்காரு. நன்றி சொல்லி கொடுக்கிறேன். இவ்வளோ நாள் எனக்கு அதை கொடுத்தாரு. அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கொடுத்தாரு. அதுக்காக நன்றி. இது வாரத்துக்கு முன்னாடி எனக்கு போன வருஷம் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. கை ஃபுல்லாகவே குட்டி ஃபுல்லாகவே போயிடுச்சு. கட்டு போனாலும் சரியாகாது
ஆப்ரேஷன் பண்ணாதான் சரியாகும்னு சொன்னாங்க. அப்புறம் 2 லட்சம் அது மாதிரி கேட்டாங்க. அப்போ கூட எல்லாருமே ப்ரேயர் தான் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஸ்டான்லி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் 1 ரூபா கூட செலவில்லாமல் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ ஃபுல்லாகவே எனக்கு நல்லாவே இது பண்ணுது. ஆனால் வேலை இல்லைனாலுமே எனக்கு இந்த 40 நாள் ஆண்டவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே எனக்கு வசனத்தை பற்றி எனக்கு தெரியாது, பைபிளை பற்றி இருந்தாலுமே ஃபுல்லாகவே எனக்கு தெரியுது. இப்போ வந்து ஒரு வார்த்தைகள் நீ யோனா மூலியமா அந்த மீனுக்கு கூட கட்டளையிட்டாரு ஆண்டவர். அதெல்லாம் போய் கீழ்படிக்கணும் ஆண்டவருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 40 நாளும் எனக்கு ஆன்டி மூலியமா தான் வந்தேன். 40 நாளும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், சமாதானம் கொடுத்தாங்க. அதுக்காக கூட நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாங்க. சொல்லக்கூடியாக சொல்றதுக்காக நன்றி சொல்றேன். நான் வந்து நேஷனல் டேக்கு அடுத்த நாள் வரலாம். ஒரே ஒரு நாள் போய் பார்ப்போம். தைரியமா நம்மளால தனியா போக முடிஞ்சா போவோம், இல்லைன்னா அடுத்த நாள்ல நிறுத்திக்கலாம் அப்படிலாம் மனசுல நினைச்சது. ஏசப்பா ஒரு சித்தோர்னா நான் 40 நாளும் போகணும், இல்லைன்னா நான் என்ன செய்து தெரியல, எனக்கு தனியா போக பயமாவே இருக்கு அப்படின்னு ப்ரே பண்ணேன். அன்னைக்கு ஈவினிங்கே கரெக்டா சுமத்தி எங்க வீட்டுக்கு வந்தா. அப்போ நான் அவ வந்து சொன்னா நான் காலையில 5 மணிக்கு நான் வாக்கிங் போறேன் ஆண்டி அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன் 5:15க்கு ப்ரேயர் இருக்குது, 5:30க்கு ப்ரேயர் இருக்குது சர்ச்சில், நீ வந்தியன்னா நம்ம 2 பேரும் வாக்கிங் போன மாதிரி அங்கே வரைக்கும் நடக்கலாம், வரியா அப்படி கேட்டா. அப்போ சரின்னு சொல்லிட்டு அவ அடுத்த நாள்ல இருந்து கரெக்டா ஒரு நாள் கூட தவறாம 5:05க்கெல்லாம் கரெக்டா வந்துடுவா. நாங்க 2 பேரும் சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது, நாய் தொல்லை இருக்கக்கூடாது எல்லாம் சொல்லி ப்ரே பண்ணிட்டு கிளம்பியோ கர்த்தர் திரும்ப கொடுத்தாரு. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த வந்தது நிமித்தமாக 40 நாளும் நிறைய ராஜாக்களை பற்றி பாஸ்டர் எடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இது வரைக்கும் எவ்வளோ ராஜாக்கள் இருக்காங்க, ஆனா நமக்கு தெரியாத எத்தனையோ ராஜாக்களை குறித்து சிந்திக்கும்படியாக அவங்க செய்த தவறுகளும் அவங்க எப்படி மன திரும்பினாங்கன்னு. சில ராஜாக்கள் மனம் திரும்பினாங்க, மனம் திரும்பாதவர்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும், மனம் திரும்பினவர்களுக்கு கர்த்தர் இரக்கமா அப்பவே இயேசு மறிக்கலையே கூட சில பேருக்கு திருவியா அவர் இறங்கி இருக்காருன்றதை பார்க்கிறோம். இருக்கும்போது இப்போ இயேசு நமக்காக ரத்தம் சிந்தின பிறகு நம்ம மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரு, கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிங்கிற தைரியமும் கர்த்தர் கொடுத்தாரு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாளும் நாங்க டைமுக்கு வரையும் கர்த்தர் திரும்ப கொடுத்தாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடத்துல வேத ஆராய்ச்சியில கலந்துக்கிறேன். தேவ செய்தி கேட்க கர்த்தரை கொடுத்த ஸ்நாட்டுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதனால எழுதி நாங்கள் வந்தோம். கர்த்தரோட கிருபையினாலதான் நாங்கள் வர முடிஞ்சது. ஏன்னா வரும்போது போகும்போது பாதையில எந்த பரிவுகள் பயப்படாத அளவுக்கு துணையா இருந்து நாங்கள் வந்தா முன்னாடி கர்த்தரோட எங்களால ஒண்ணுமே இல்லை. உற்சாகம் உற்சாகம் ஆகி தந்து கர்த்தரோட செய்தி கேட்க நாங்கள் வந்தோம். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாது இந்த அருமையான தேவ செய்தி கர்த்தர் வந்து பாஸ்டர் மூலமா எங்களுக்கு அந்த தவறுகள் தண்டனைகள் தெரிவித்து அறிந்து கொள்ளலாம். நம்ம வந்து எந்த தவறுகள் எங்க வாழ்க்கையில எந்த தவறுகள் நடக்காதபடிக்கு கர்த்தர் தான் காத்து கொள்ளணும். எங்க இதயத்துல தேவ வசனம் வேத வசனங்கள் மட்டும்தான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சாட்சி இருக்கு, எங்க வீட்டுக்காரோட சாட்சி. அவருக்கு வந்து சனிக்கிழமைக்கு கண்ணு ஆப்ரேஷன் பண்ண போறாங்க. இந்த கண்ணுல வந்து குறை வந்துருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சனிக்கிழமைக்கு கூட அங்க நடக்கிற ஆப்ரேஷன்ல கர்த்தரோட காரியம் இருந்து எல்லாமே நல்லபடியா முடியுது நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளுமே எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. நான் நினைச்சு கூட பார்க்கல, சரி எனக்கு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் அந்த பேர் விட்டு அந்த எனக்கு தாங்க நினைச்சிட்டு கவர்மெண்ட் தான் வரும். அப்புறம் நேற்று கூட ஒரு எக்ஸாம்ல சரி ஆண்டவரே பிரைஸ் வாங்கினா நான் நாளைக்கு சாட்சி சொல்லும்போது கூட சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன். ஆண்டவர் 297 மார்க் எனக்கு பிரைஸ் கிடைக்கிறது ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீரெனக்கு போதும், நீரெனக்கு போதும், நீரெனக்கு போதும், நீரெனக்கு போதும்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நான் பெரிய பிளஸிங்காக நினைக்கிறேன். பெரிய கிஃப்ட் இது. ஆக்சுவலாக ஒவ்வொரு வருஷமாவது கொடுக்குற கிஃப்ட் இது. ஏன்னா வாரத்துக்கு ஒரு டைம் 2 டைம் நம்ம ஆலயத்துக்கு வந்தால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து நமக்கு தெரியாமே அந்த பெரிய பெரிய பிளஸிங்ஸ்லாம் வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, இந்த 2 days பொழுதுவாங்க அந்த காலை வேளையில அவருடைய சமூகத்தில் வந்து அவரோட வார்த்தை கேட்க பெரிய கிருபை செய்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் காலையில மிஸ் பண்ணேன். ஏன்னா நான் எங்க வீட்டுக்கு அங்கே போயிட்டு மம்மி வீட்டுக்கு. பட் அன்னைக்கும் என்ன பண்ணேன், சர்ச்சுக்கு எங்கள் சர்ச்சுக்கு அங்கே போயிட்டு நான் இப்போ போல ப்ரேயர் பண்ணேன். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ண ஆண்டு நடத்துக்கு பெரிய ஒரு நான் பிளஸிங்காக நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உண்மையாகவே சொல்றேன். கர்த்தர் நிச்சயமா வந்து ஒவ்வொரு நாளும் தெரியாத எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நான் இது வரைக்கும் எவ்வளவு வயசாகுது, பாவம் தவறு ரெண்டுமே நான் வந்து ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்க பாவம் என்னன்னு தெரியும். நம்ம பாவம் செஞ்சா கண்டிப்பா தண்டனை இருக்கு. ஆனா மன்னிச்சிட்டாரு, ஆனா தண்டிப்பாரு. ஆனா தவறுகள் இருக்கு, அதுக்கு ஒவ்வொருத்தருக்கு தண்டனை இருக்கு. நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சீரியஸாக சொல்றேன். நான் பாஸ்டர் மூலமா இருக்கிற ஒவ்வொரு அது வந்து சாதாரணமா சொல்லல, டெய்லியும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் மூலியமா இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க, இந்த தண்டனை வந்து கண்டிப்பா அனுபவிச்சாங்கன்னு சொல்லும் போது அது ரொம்ப இம்பாக்டா இருந்தது. ஓகே, இப்படிலாம் செஞ்சா கண்டிப்பா இதுக்கு தண்டனை இருக்கு. அது காமன் தவறாவும் இருக்குது. பெருமை இருந்தா இது. அப்புறம் இந்த மாதிரி விக்கிர ஆராதனை கண்டிப்பா எல்லாச்சும் இருந்தது. அதை பார்க்கும்போது எப்படி எப்படியோ ராஜாலாம் இந்த மாதிரி ராஜாவா இருந்தா அந்த பதவி அங்க எல்லாம் வரும்போது கடைசியில் எப்படி போறாங்க, ஒரு சில ராஜாக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிளஸ் மற்ற கேரக்டர்ஸும் பார்க்கும்போது ஆண்டவர் அவ்வளவு அருமையாக பேசுனாங்க. பாஸ்டுக்கு இவ்வளவு அருமையான ஞானத்தை ஆண்டு கொடுத்திருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி கூட வருகிற வருடங்களே இந்த மாதிரி நான் நிறைய கலந்துக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, பைபிள் டெய்லி வாசிச்சாலும் கூட நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இஸ்ரவேல் யூதா அப்படின்னு சொல்லும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். படிக்கும்போது ஜெனரலா இஸ்ரேல் தான் நினைச்சுப்போம். இஸ்ரேல் ஜனம். ஆனா அந்த ராஜ்யம் பிரியறது, இஸ்ரவேல் வந்து அதுக்கு ஒரு ராஜா வருது, யூதா தனியா ராஜா வருதுலாம் ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமா இந்த மார்னிங் ப்ரேயர் எனக்கு கொடுத்தாங்க. பலகீனமா தான் இருக்கும். நான் இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போது நினைச்சேன் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு பக்கம் ஐயோ எப்படி போறோம் தெரியலையே, 10 days வரப்போதா. ஆனா எப்படி வந்துச்சு, ஒவ்வொரு நாளும் டயர்டா வந்தாலும் கூட அந்த ஒரு பிரிஸ்கான கொடுத்துருவாங்க. இன்னும் இன்னைக்கு நடக்க போறாங்க, இன்னைக்கு எப்படி நான் என்ன தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. கர்த்தர் பெரிய கிருபை செய்தாங்க. இது மூலமா எல்லாரும் கர்த்தர் வந்து ஆசீர்வாதமான விசுவாசம் எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஒரு நாள் நான் கடவுளை மீட் பண்ணிட்டேன். அது என்கிட்ட பண்ணிட்டேன். காலில் படனால போட்டு புத்தகம் சொல்லிட்டு அந்த ஜீரோ டைம் பார்க்கறதுனால டைம் சரியாக பார்க்கல. எழுதிட்டு ரெடி பண்ணி பார்க்கும்போது தான் விடுதமா இருக்கேன்னா 6 ஆயிட்டு அப்படியே ஒரு நாள் மீட் பண்ணேன். மற்ற நாட்டில் எல்லாம் கட்டறிந்தேன். கலந்துக்கிறேன் செய்தார். பாடின பாடல்கள் அறிவியம் பாடல்கள் அந்த பாடல்கள் வாழ்ந்த வரிகளின் மனதை ரொம்ப தொடர் கண்ணேற்ற பாடல்கள் அவ்வளவு அழகாக என் மனிதரை படித்து என் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கு. அந்த பாடல் வரிகள் அவ்வளவு அருமையான பாடல்கள் பாசமா லாஸ்ட்லயே ஒரு பாடல் பாடுவார்கள். அந்த பாடலை நாம் மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் கட்டக்கிழமையாக அந்த அதை மிஸ் பண்ணாலும் மற்ற பாடல்களே அந்த ஒரு பாடல்களை அந்த பாடல்கள் நல்லே கலந்து கொள்ளவும் கண்ணனை செய்தார். இந்த ஒவ்வொருவரும் செய்கிற தவறுகள் செய்கிற தவறுகள் அந்த எவ்வளவு இருக்கிறார்கள். ஆனால் கடைசியிலே தவறு செய்து தண்டனைக்காக அதை மதிப்பு கேட்டு கட்டத்துக்கு வரும்போது கட்டத்தை ஒரு பாவத்திலே இருந்து அவர்களை பணிபடுத்தி அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். அதே மாதிரி அதில் ஒவ்வொரு தவறுகள் அதில் இருந்து நம்ம வந்து அந்த தண்டனைகள் அதை பற்றி பார்க்கணும். மிகவும் அழுத்தமாக அருமையாக எவ்வளவு ஞானமாக எடுத்துரைத்தார். நாம் அதை கேட்கறதுக்கு அவளை கற்றுட்டா அதை ப்ரிப்பேர் பண்ண அவங்க எவ்வளோ பார்க்கிறேன். அருமையாக நமக்கு ஒரு பாசிட்டிவ் அழகாக ஞானமாக அவங்களுக்கு ஒரு சொல்லி அதை நமக்கு புரிய வைத்த இதில் நடந்து கற்கிறது பாசிட்டிவ் நல்லது சொல்கிறேன். கட்டணம் அற்புதமாக நமது பாசிட்டிவ் கொண்டு நமக்கு உதவி செய்வதாக இன்னும் நடந்த தவறுகளையும் தண்டனை அதிலே நாம் இந்த தவறுகளை செய்யப்படாது அது நான் புரிந்து கொண்டேன். அநேக ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது.
அந்த 2 நாள்னா லாஸ்ட்ல ஒரு வாரம் வீட்டுல ரொம்ப பிரச்சனை. என் மருமகன் பையன் நல்ல கடையில் வீட்டில் சரியா சாப்பிட்டு கிடையாது. என் பையன் ஒரு வேளை தான் நைட்ல சாப்பிட்டா, வெளியில சாப்பிட்டா, ஹோட்டல்ல சரியா நான் சாப்பிட கிடையாது. அதுலேயே மன ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துக்கும் கத்தலையே ஒப்பு கொடுத்து விட்டேன். எனக்கு பலவீனங்கள் என்னன்னா, எனக்கு எவ்வளவோ இருந்தது. இப்போ கால்வெளி அலர்ஜி அதெல்லாம் போயிட்டு லாஸ்ட்ல வந்து இப்போ தைராய்டு சொல்லி என் முடிவில் அப்படியே கொண்டு விட்டு ஒவ்வொரு நாளைக்கு முடி போய் இப்போ முடியல, ரொம்ப முடியல, எல்லா முடிவும் கொண்டு விட்டது. அது ஒரு இதில் வந்து நான் இப்போ இருக்கிறேன் தைராய்டுன்னு சொல்லி. இருந்தாலும் கத்தலைக்கு நடக்குதுங்கிறதா இந்த வீட்டுக்குள்ளே நான் கலந்து கொள்ள கற்று செய்தார். அதுக்காக நான் ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த 40 நாள் வந்துருக்கு. ஆண்டவர் சொல்றோம். இடையில கூட கொஞ்சம் சளி பிடிச்சா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் மாத்திரை போட்டாலும் ஆண்டவர் காலையில் எழுதி ஆசீர்வாதமாக கொடுத்துருக்குற. ஆனால் வாசகர் மூலம் ஒரு கண்டறிந்தவன் கண்டறின்னு சொல்லும்போது ராஜாக்கு கதைகள்லாம் என்ன படிச்சிருக்கேன் இல்லையா, ஆனால் எனக்கு எதுவுமே புரியாது. அந்த வசனத்துக்குள்ளே இந்த கதையெல்லாம் சொல்லும்போது இப்போ ராஜாக்களை கவர் பண்ணாலும் திரும்ப மனம் திருந்தவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. மனம் இருந்தாலும் ஆண்டவருக்கு கடிச்சிருக்காருன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் நம்ம ஏதாவது உங்கள் பைபிள் படிக்க கொஞ்சம் எனக்கு ஒரு புதிய பிரயோஜனமாக இருக்குது. அப்புறம் 2019 கூட கண்ணை போதை சொன்னாங்க, இப்படி எழுதி கட்டுவோம் பாரம்பரிய நிலைமையை பற்றி சொன்னாங்க. அது 12 வாசல் பற்றி அதை அர்த்தமாக சொன்னாங்க. அது கூட எனக்கும் எழுதி படிச்சு பார்த்தோன்னா இருபே கொடுத்துருக்காரு. இப்போ வந்து 2020 பாவங்கள் பற்றி குமார் பாசல் பேசுறது அதை எழுதி வச்சிருக்காங்க. ஒரு நாள் எடுத்து பார்த்தேன், எனக்கு இந்த பைபிளை பற்றி இது கூட கூட இருக்குன்னு ஆண்டவர் புரிய வச்சிருக்காரு. ஆனால் பைபிளை பற்றி அறியாதமாக வந்ததுதான் இருந்தாங்க. நம்ம புரியாத சொல்றோம். ஆனால் இன்னும் இந்த பாவங்கள் சரியாதபடி இந்த ராஜாக்கெல்லாம் மாதிரி திருப்பி ஆராதனைக்கு போகாதபடி நம்ம மனம் திருப்பி ஆண்டவர்களை வந்து வழிநடத்தி சில கருவு செஞ்சா நன்றி சொல்றோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த முறை வந்து 40 நாளில் 2 நாள் என்னால் கலந்த முடியல. ஊருக்கு போயிட்டேன், கொஞ்சம் தலைகளை ஏற்படுது. இந்த வாட்டி முதல் நாள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இந்த 40 நாள் நான் தடை பண்ணக்கூடாது, எந்த இதுலையும் நிற்கக்கூடாது, எந்த இருந்தாலும் நான் வந்து 40 நாள் வந்து கலந்தணும். இப்போ ஆரம்பமாக வந்து கலந்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி, சந்தோஷம். அதே மாதிரி நேரம் தவறாமல் இந்த 40 நாள் ஒரு நாள் நேரம் தவறாமல் அதே மாதிரி ஆண்டவர்கள் வந்து ஆண்டவர் புஸ்தகம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 40 நாளும் நான் தொடர்ந்து வர முடியல, இடையில வரல. சுகர் இருக்கு, பலவீனம் இருக்கு, டயர்டு இருக்கு, அதனால வர முடியல. இருந்தாலும் எனக்கு கொடுத்த நாளுக்காக நான் நன்றி சொல்றேன். எனக்கு வந்து என்னன்னா டெய்லி இருந்தா நல்லா இருக்குமே. எனக்கு வந்து பாடி புகழ்ந்து அவருடைய வார்த்தை கேட்டு ஜெபத்தில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு சமாதானம். அந்த நாள் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம வேலை செய்கிற இடத்துல கூட லகுவாக இருக்கும். கஷ்டமான வேலை இருந்தால் கூட அவ்வளோ ஒரு சுலபமாக அதை நான் வந்து தொடர்ந்து இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். நான் அம்மா கிட்ட சொல்லுவேன், டெய்லி இருந்தால் நல்லா இருக்கும்மா அப்படின்னு. அப்போ ஒரு ஆளுக்காக அழுத்தல் வந்து பிரசனை கொடுத்துட்டு இருப்பாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து இப்படி வர மாதிரியே நம்ம சீக்கிரமா அதிகாலை எழுந்து அவருடைய கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்கும்போது நிச்சயமா அந்த நாளிலே நல்லா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு எவ்வளோ பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறாரு. ஒரு சின்ன பாடல் வந்து பாரு. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் விழுவதும் நான் அமர்வதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, என்னை நன்றாய் அறிந்திருக்கின்றீ. கர்த்தர் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாக்கிறார். நேற்று ஒன்றும் இல்லை, நான் வேலை முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஆட்டோக்கார் அந்த ஷால்ல அந்த நாட்டு இருக்கும், அந்த நாட்டு வந்து மாட்டிக்கிச்சு ஆட்டோ போகும்போது. அவரும் கவனிக்கல, ஷால் மட்டும் பார்த்துச்சு, நான் மட்டும் அப்படியே நின்றுட்டேன். கர்த்தர் வந்து அந்த ஆபத்துல இருந்து காத்தாரு. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம போக்கிய வரைக்கும் காத்து கொண்டு வருகிறார். அதற்காக நான் செலுத்துகிறேன். இனிமேலும் காப்பார். நம்ம ஆண்டவருக்காக எப்பொழுதும் நிற்கணும், சாட்சியா வாழணும், அவருக்கு பிரியமா நம்ம
எல்லாருமே அவர் பிரியமா நடந்து நம்ம வாழணும். கர்த்தருக்கு நன்றி. இந்த சாட்சியை நினைத்ததற்காக அவர் நாம மகிமைப்படும் படியாய் நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தை கேட்கிறதுதான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாஞ்சையை ஆண்டவர் தந்தார், எழும்ப பலன் கொடுத்தார். ஆண்டவரோடு நெருங்கி வரக்கூடிய அந்த அனுபவத்துல அந்த ஐக்கியத்துல இன்னும் பலப்பட, அதாவது ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கும் போது நம்ம பலன் படுகிறோம். நம்மளுடைய உள்ளான வாழ்வு பலன் படமும் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற அந்த அனுபவத்துல கடந்த வருடத்துல கூட மலையின் மேல் ஏறி மாஸ்டர் இன்னும் எப்படி நம்ம பலப்படணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த வருஷம் தவறுகளும் தண்டனைகளும் இந்த தலைப்புல ஒவ்வொரு கேரக்டர்ஸை தியானிக்கும்படி கொண்டு போய் கொடுத்தார். நாம நிதானித்து அறியவும் இன்னும் நம்ம என்னதான் நம்ம வாழ்க்கையில நம்ம கலைந்து போடணும், இன்னும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம இன்னும் எதை கற்றுக்கொள்ளணும், எதை விட்டு விடணும் அப்படின்னு ஆண்டு சொல்லி கொடுத்தார். ஆசா ராஜாவுடைய வாழ்க்கை பார்க்கும்போது ரொம்ப அருமையா தோக்கமாக இருந்தது. ஆனா முடிவுல அவர் கட்டளை அல்ல பரிகாரியே தேடினாரு. வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கடைசி நேரத்துல அவர் டாக்டர்ஸ் மேல தன்னுடைய நம்பிக்கை வைக்கும் போது ஆண்டவர் தூரம் போய் அவர் கடவுளை பற்றி சொன்ன அந்த அவங்களை கூட அவர் என்ன பண்ணாரு, அவங்களை அவர் ரொம்ப கடினமா நடத்தினாருன்னு பார்த்தோம். அப்போ ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது ரொம்ப கவனமா இருக்கும். என்னுடைய வாழ்வின் துவக்கம் இல்ல, என்னுடைய வாழ்வின் முடிவு கடைசி வரைக்கும் நீ நிலைத்திருப்பாயா. அதாவது ஆண்டவரோடு கூட உள்ள உறவுல ஒண்ணு ஆண்டோடைய வருகை இல்லைன்னா மரணம். அன்னைக்கு வரைக்கும் இந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கும்போது அந்த ஆசாவை மாதிரி கடைசியில ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாம இன்னும் ஆண்டவருடைய அதிகமா ஆண்டவரோட கூட வெள்ளப்படமும் ஜெபத்திலையும் விசுவாசத்திலையும் இன்னும் ஒன்றை எழுப்பி ஆண்டவர் கட்டினார் என்று சொல்ல முடியும். அனைவருக்கு ஆசீர்வாதமாக வாயின் வார்த்தைகள் ஒன்று திருமை பொருந்தினதாக மற்றவங்களுக்கு முன்னால சாட்சியாக எப்பவும் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். ஒரே ஒரு நாள் மாத்திரம் அல்ல, இந்த 40 நாள் அல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய மரணம் வரைக்கும் கிறிஸ்துவுக்காக இருக்கணும்ன்ற அந்த பக்தி வைராக்கியத்தை இன்னும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக இருந்தது. நானும் என் கணவருமாக நிறைய நாட்கள் வரும்படி கொண்டு கொடுத்தார். முடிஞ்சவுடனே போய் ஜெபிப்போம். ஆண்டவர் 2 பேருமா சேர்ந்து ஜெபிக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கத்தை தேவன் தந்தார். இந்த மாதிரிப்பட்ட கொடுத்த இந்த அருமையான நாட்கள் 2 நாட்கள் நம்மை நாமே பரிசோதித்து இன்னும் ஆண்டவருடைய பலிபீடத்தில் அர்ப்பணிக்கவும் அவரோடு நெருங்கி நிற்கும்படியாக கொடுத்த இந்த அருமையான நாட்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தந்த தலைமை ஆசீர்வதிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 38 நாட்கள் கர்த்தருடைய தியானத்தை அதிகாலையிலிருந்து கேட்கும்படியாக பாஸ்டர் மூலமாக எனக்கு உதவி செய்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு 3 நாட்கள் மாத்திரம் என்னால் கலந்து வர முடியல. வேலை அதிகமாக இருக்கிற சமயத்தில் அசல் தூங்கிடுவேன், அதனால காலையில் இருந்து வர முடியல. ஆனாலும் பாஸ்டர் யூடியூப் லிங்க் அனுப்புவாங்க, அது மூலமா கர்த்தர் ஆண்டவர் அவர் மூலமா என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறதை என்னால் கேட்க முடிந்தது. உண்மையிலேயே இந்த தலைப்பு மிகவும் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. என்னென்று சொன்னால் இன்றைக்கு சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற திருச்சபைகள் இன்றைக்கு உலகத்திலே அதிகம் கிடையாது. உண்மையிலே பாஸ்டர் இந்த தலைப்பை எடுத்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னென்று சொன்னால் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு விசுவாசிகள் செய்கிற தவறுகளுக்கு தண்டனை உண்டு என்கிற ஒரு சரியான சத்தியத்தை கர்த்தர் அவர் மூலமாய் நம்முடைய கூட பேசியிருக்கிறார். இந்த தலைப்பை என்னால் மறக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் நான் ஏற்கனவே ஐக்கியப்பட்டிருந்த திருச்சபையிலே ஒரு முறை இந்த விஷயத்தை குறித்து எனக்கும் சில சகோதரர்களுக்கும் ஒரு டிஸ்கஷன் வரும்பொழுது நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது எப்படி ரட்சிக்கப்பட்ட பின்னாடி விசுவாசிக்கு தண்டனை கிடைக்கும், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்ம செய்கிற பாவத்துக்கு எப்படி தண்டனை கிடைக்கும், ஆண்டவர் தான் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டாரு, ஆண்டவர் தான் நம்முடைய ரத்தத்தால எல்லாத்தையும் கழுவிட்டாரு, நம்ம கிருபைக்கு கீழே தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தர்க்கம் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் சில வார்த்தைகள் மூலமா என்னோடு கூட அந்த நாட்களில் பேசினார். என்னன்னு சொன்னால் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு நாம் செய்கிற பாவங்களுக்கு இந்த உலகத்திலே ஆண்டவர் மூலமாக சிக்ஷைகள் கிடைக்கும், ஆனால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடைக்காது. உண்மையிலே தண்டனை என்பது என்ன தெரியுங்களா? ஆக்கினை தீர்ப்பு தான் நித்தியமான தண்டனை. ஆனால் அந்த ஒரு சரியான சத்தியத்தை கர்த்தர் பாஸ்டர் மூலமாய் நம் ஒவ்வொருவரும் கூட பேசினார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம கூட அரை மணி நேரம் பேச வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் பாஸ்டர் அதற்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ணாதான் இங்க பேச முடியும். எனவே அது சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தாலும் நம் எல்லாருக்காகவும் தாகத்தோடு வருகிற ஆத்மாக்களை வெறுமையாக அனுப்பக்கூடாது என்பதற்காக பிரயாசப்பட்டு நம் அனைவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுத்த பாஸ்டருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலையிலே எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நான் நினைத்தது என்று சொன்னால், எந்த ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்கு முன்பாக காலையில நம்ம யாருடைய வார்த்தை தான் கேட்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தை தான் கேட்கிறோம். நம்ம காலையில கேட்கிற முதல் சத்தம் ஆண்டவரை துதித்து பாடுகிற பாடல், இரண்டாவது கேட்கிற சத்தம் ஆண்டவர் பாஸ்டர் மூலமாக நம்மோடு பேசுகிற ஆண்டவருடைய வார்த்தை. எனவே இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்டிலே
தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். மிக 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 நமக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாட்களே தேவன் என்னோடு கூட அதிகமாக சத்தியத்தை பேசினார். ஆண்டவர் அதிகமாக உணர்த்தினார். ஆண்டவர் இன்னும் அதிகமாக என்னை ஆவிக்குரியவர்களே வளரும்படியாக என்னை உற்சாகப்படுத்தினார். எனவே கர்த்தருடைய நாமத்திலே நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலையில எழுந்து அப்புறம் பாஸ்டர் நம்மளோட தூக்கமே வராத அளவுக்கு டெய்லி ஒரு குட்டி கதை சொல்லி உற்சாகப்படுத்தி ஒரு நாள் கூட தூக்கம் வரல. அந்த நாளாகமம்லாம் நமக்கு படிப்பு புரியவே புரியாது. ஆனா அதுல உள்ள ராஜாக்களை பத்தி ரொம்ப ஒவ்வொரு ராஜாக்களையும் ஒவ்வொரு நாள் கேட்கும் போது ஆச்சரியமா இருந்தது. நம்மளுக்கு பிள்ளையாம் செஞ்ச தவறு தெரியும், ஆனா தண்டனை கிடைச்சது தெரியாது. அப்புறம் இறையவையாம்லாம் அவங்களுடைய நிறைய அவங்க செஞ்ச தவறுக்கு எப்படி தண்டனை கிடைச்சது அதுவும். அப்புறம் ஒவ்வொரு ராஜாக்களை பத்தியும் சொல்லும் போதும் புதுசாவே இருந்தது நிறையா. அப்புறம் ஆசா ராஜா சொல்லும் போதும் நான் அவன் பரிமாறிய இல்ல கர்த்தரை எல்லாம் பரிகாரியை தேடினான்னு. நான் எப்பவுமே ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நீரே என் பரிகாரியை கர்த்தர் வியாதி பிள்ளைங்க அது எப்பவும் சொல்லுவேன். எனக்கு அடிக்கடி காது பிரச்சனை, காதுல ஒரு பிரச்சனை இருக்கு, நிறைய பேருக்கு தெரியும். சிஸ்டர் கூட அடிக்கடி சொல்லுவாங்க டாக்டர்கிட்ட போங்க. நான் இந்த வசனம் தான் சொல்றேன், ஆண்டவரே நீரே என்னுடைய பரிகாரியை கர்த்தர் நீ எனக்கு சுகம்தான். ஆனா இந்த ஆசா ராஜா வரும்போது கரெக்டா அந்த 2 அதிகாரத்துல பாஸ்டர் எடுக்கும்போது நான் இனிமேல் டாக்டர்கிட்ட எல்லாம் போகவே மாட்டேன், சுபா உங்களை மட்டும்தான் நம்புவேன், நீரே என் பரிகாரே கர்த்தர் எனக்கு இந்த காது வழியை நீங்க தான் சுகம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ நான் ஜோம்பிட்டு இருக்கேன். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையால எனக்கு இப்போதைக்கு வழியெல்லாம் இல்லை, இன்னும் வராதுன்னு விசுவாசிக்கிறேன். எனக்கு இந்த வருஷத்தோட காது வலி முடிஞ்சிடும். ஏன்னா நான் ஒவ்வொரு வருஷம் வரும்போது அநேக நேரத்துல காதல வந்து வச்சுட்டு தான் நான் வருவேன். நிறைய என்ன கேட்பாங்க, ஆனா நான் விசுவாசிக்கிறேன். அப்புறம் 40 நாளும் பொருத்தனை பண்ணி சில காரியங்களுக்கு நான் ஜோம் பண்ணுவேன். நான் இப்போ இந்து குடும்பத்துல இருந்தா ரட்சிக்கப்பட்டேன். 17 வயசுல நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனா என்னுடைய பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க சண்டே கிளாஸ் போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா பைபிள் வாசிக்கும் போது பைபிள் வாசிங்கன்னு சொன்னா இல்ல நாங்களா வாசிக்கணும் நீங்க சொல்லப்படாது அப்படின்பாங்க. ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறாங்கிற ஒரு சந்தோஷம் தான் நம்மளுக்கு அப்ப நான் என்னுடைய பொண்ணுக்காக ஒரு 2 டேஸ்ல 40 நாள் பாஸ்டிங் இருந்தோம். இங்கதான் அந்த மார்னிங் மட்டும் டெய்லி பிரேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு, ஆனா கர்த்தருடைய கிருபையெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இப்பெல்லாம் திடீர்னு பார்த்தா போனா பைபிள் வாசிப்பா. அது சந்தோஷமா இருக்கும். டெய்லி பைபிள் வாசிக்காம சாப்பிடவும் மாட்டா, வேலைக்கு போறதும் இல்லை. ஆண்டவர் குடிச்சுக்கிட்டா அவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கா. அதனால அது பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் போன வருஷம் என் பையனுக்காக நான் ஜோம் பண்ணேன். ஏன்னா அவன் 20 வயசு ஆகிட்டு அவன் ரட்சிக்கப்படாம இருந்தான். என் பொண்ணு 18 வயசுனா அவளும் 18 வயசுல ரட்சிக்கப்பட்டு பிடிச்சுக்கிட்டான். என் பையனுக்காக ஜோம் பண்ணும்போதும் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அவனும் அதே மாதிரி தான் சொல்லுவான். இப்போ ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போகும்போது வாசிங்கன்னா சின்ன சங்கீதத்தை தேடி வாசித்துட்டு போவாங்க. ஸ்கூல் போகும்போதெல்லாம் பைபிள் வாசிட்டு போவோம் சங்கீதம். ஆனா காலேஜ் போகும்போதெல்லாம் பார்த்தா லேட்டா எழுப்பிட்டு அந்த ஒரு வசனம் மட்டும்தான் பைபிள் வாசினா, ஒரே ஒரு வசனம் காலண்டர்ல அப்படிலாம் போன நாட்கள் உண்டு. ஆனா அவனுக்காக நானும் ஜோம் பண்ணேன். கர்த்தருடைய கிருபையால அவனும் ரட்சிக்கப்பட்டு இப்போ பைபிள்லாம் எடுத்து வாசிப்பான். அப்புறம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பீகார்ல போய் ஊழியம் பண்றதுக்கு போயிருக்கான். அது தேவனுக்கே எல்லாம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவன்கிட்ட பேசும்போது நான் பைபிள் வாசித்து எழுதிட்டு இருக்கேன் நோட்ல அப்படின்னா அதெல்லாம் சந்தோஷம். ஏன்னா நம்ம கூட இல்லாட்டா கூட நம்ம பிள்ளைங்கள், நான் தான் சொல்லுவேன் எனக்கு பெரிய ஆசை அதுதான்டா, 2 பேரும் பைபிள் வாசிக்கணும், அதுபடி கர்த்தருக்கு பிரியமா வளரணும். நிறைய சம்பாதிச்சு தரட்டா கூட பரவாயில்ல, ஆண்டருக்காக ஊழியம் செய்யணும் அப்படிதான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தேவன் ஜெபத்தை கேட்டு செஞ்சாங்க. நான் இந்த வருடத்துலேயும் ஒரு பொருத்தனையோட 40 நாள் உபவாசம் எடுத்துதான் பண்ணிட்டு இருக்கேன். அது நடந்த உடனே அடுத்த வருஷம் உங்களுக்கு சாட்சியா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய காரியங்களையும் கற்றுக்கிட்டோம். தேவனுக்கு மட்டுமே உண்டாவதாக பாஸ்டருக்கும் நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளைக்கு கர்த்தர் அதிசயமா நடந்துட்டு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு முன்னாடியே எழுந்து
முடிச்சுட்டு அவன் உட்காந்துருப்பான், வரணும்னு ஆசைப்படுவான். சும்மா ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு பாத்ரூம் போனாலும் அம்மா சர்ச்சுக்கு தான் போகுது அவனே முன்னாடி எடுத்து உட்காந்துருவான். அவ்வளவு பிரியமா கர்த்தருக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 40 நாள் ஆரம்பித்ததும் முடிந்ததும் ஒரு நொடியில் முடிந்த மாதிரி இருக்கிறது. ஐயா, பெரிய பாஸ்டர் ஐயா வெளிநாடு செல்லும் முன்னாடி தகவல் அறிந்து நான் கேட்டேன், ஐயா நீங்கள் 40 நாள் நீங்கள் 2 நாட்களே ஆயத்தம் பண்ண போகிறீங்க. நான் பண்ண வேண்டும் அப்படி என்று லேசாக சொல்லிவிட்டார் ராஜ்குமார் பாஸ்டர் ஐயா. ஆனால் இங்கு வந்து இந்த 40 நாளும் தவறாமல் கலந்து கொண்டு நாம் இருக்கும்போது அது ஒரு சினிமா எபிசோடு. நான் பிக் பாஸ் எடுக்க பார்த்து கொண்டு இருப்பேன், இங்கே தெரியும். அதே மாதிரி ஒரு 40 நாள் ஒரு சினிமா எபிசோடு மாதிரி கதைகளையும் சரித்திரத்தையும் அதனுடைய அந்த 38 கதாபாத்திரங்களுடைய பிறப்பு எப்படி, அது என்ன மாதிரியான தவறுகள் செய்தார்கள், அந்த தவறுகளினால் என்ன மாதிரியான தண்டனைகள் கர்த்தராலே வழங்கப்பட்டது, அப்படி என்று சித்தரித்து நான் அங்கு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு நிழல் படமாகவே தெரிந்தது. அவ்வளவு தூரம் அதை தயார் செய்து பாடுபட்டு நாம் மனதிலே எல்லாரும் மனதில் விசுவாசிகள் மனதிலே பதிந்து கொள்வது அந்த தவறுகளை நீக்கி நாம் வாழ வேண்டும் என்று ஒரு பெரிய நாம் 35 எபிசோடுகளையும் கொண்டு வந்து சேர்த்ததற்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலுமாக அந்த 35 எபிசோடுகளில் முக்கியமானது எஸ்தர் ராணி மொத்தக்கார், ஆமோன் பராக்கியசாலி. அந்த பராக்கியசாலி என்ன நினைத்தானோ அவன் நினைத்ததுக்கு எதிர்மாறாக கர்த்தர் என்ன பண்ணி என்றால் தூக்குமரம் செய்யப்பட்டது என்று அப்படியே ஒரு சித்திரத்தை சொன்னான். நான் அப்படியே என் மனதிலே வெளியிலே தூக்குமரம் நிலப்பட்டது போல நான் நினைத்தேன். அந்த தூக்கு மரத்திலே யார் தொங்க வேண்டும் என்று ஆமோன் நினைத்தானோ அதற்கு எதிர்மாறாக ஆமோனை கர்த்தர் தொங்க வைத்தார். ஏனென்றால் எஸ்தர் ராணி அவ்வளவு மனதிலே ஏற்றுக்கொண்டு எஸ்தர் ராணி ராஜாவிடம் போய் அந்த இதை சொல்லும் போது, அப்படியா என்னை கொல்லும்படியாக திட்டம் ஏற்பட்டதா, இதை காப்பாற்றியா மொத்தக்காய் யார்? சிறிய தாழ்வான். யாருக்கு? எஸ்தர் ராணி. இப்படி எல்லாம் கதை, அதாவது பாத்திரங்களை சித்தரித்து வடிவழித்து ஒரு திரை கதை வசன டைரக்ஷன் அதுக்கெல்லாம் ஒளிமூட்டி அவ்வளவு பாடுபட்டு நமக்கு எடுத்து சொல்லிய ராஜ்குமார் பாஸ்டர் ஐயாவுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு நான் ஒரு சிறிய ஒரு அன்பளிப்பாக ஒரு பொன்னாடை போடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஐயாவின் மேடை கலை இது வெறும் பெருமைக்காக அல்ல, ஐயா சொன்ன மாதிரி கடமை கிடையாது. பாராட்டப்பட வேண்டும். எவ்வளவோ சிரமப்பட்டு 30 நாட்கள் ஒரு எபிசோடு, ஒரு சினிமா எபிசோடு செய்ய வேண்டும், எவ்வளவு செலவாகும் தெரியுமா? அது ஒரு 10 லட்சமாக ஆகும். இப்போ 35 கதாபாத்திரங்களை அவர் எடுத்து நமக்கு சித்திரத்தை வடிவமைத்து கொடுத்தார். இதற்காக நான் பொன்னாடை போட்டு மேலும் வரும் வருடங்களில் தம்பி சொன்னது போல எவ்வளவு உண்மையுள்ள சாட்சிகளையும் உண்மையுள்ள அந்த எப்படி மனிதர்களுக்கு தவறு எப்படி ஏற்படுகிறது, தவறு அறிந்தும் அறியாமையுமால் ஏற்படுகிறது. இந்த தவறுகளை போக்குவதற்கு முதலிலே கர்த்தரிடம் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் செய்து நமக்கு வரப்போகும் தவறுகள் என்ன என்று நமக்கு தெரியாது. அந்த தவறுகளிலிருந்து நாம் விடுதலை பெற்று நாம் ஜெபம் பண்ணி வேண்டுதல் செய்தால் நிச்சயமாக நமக்கு அறிந்து செய்த தவறுகளும் அறியாமல் செய்ய தவறுகளும் நம்மை நெருங்கவே நெருங்காது. யாருடைய கிருபையினால் கர்த்தருடைய ஆமென். எல்லாரும் கை படத்து கை விடலாம்.
ஐயாவை போற்றி நான் புகழ வேண்டும் என்று செய்யவில்லை. இது நான் ஒரு கர்த்தரை எனக்கு ஏவினார். நேற்று இரவு தான் நான் முடிவு செய்து நான் இதை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அதுபோல இந்த பரிசுத்த நாட்களிலே நமக்கு செய்து கொடுக்கும் சகோதரி அவர்களுக்கும் இன்று மாலை அவர்களுக்கு கௌரவிக்கப்படும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.